வேதாரண்யம் ஒன்றியம் செட்டிப்புலம் ஊராட்சியில் சிறப்பு கால்நடை முகாம் கால்நடை பராமரிப்புத் துறையின் மண்டல இணை இயக்குநர் மரு விஜயகுமார் மற்றும் உதவி இயக்குநர் மரு அசன் இப்ராஹிம் அறிவுரையின் பேரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கலா ஜெயபால் தலைமை வகித்தார். கால்நடை உதவி மருத்துவர்கள் மரு சண்முகநாதன் மற்றும் முருகேசன் மற்றும் மரு பாலசிங்கம் முன்னிலை வகித்தனர். இந்த முகாமில் கால்நடை நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி போடுதல், நோயுற்ற கால்நடைகளுக்கு சிகிச்சை, பசு மற்றும் எருமை இனங்களுக்கு செயற்கை கருவூட்டல், சினை பரிசோதனை, மலடு நீக்கம், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், ஆடு மற்றும் கோழி தடுப்பூசி ஆகியவை போடப்பட்டது. இந்த முகாமில் 700க்கும் மேற்பட்ட கால்நடைகள் பயன்பெற்றன. இதில் சிறந்த கால்நடை கன்றுகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது மற்றும் கால்நடை பராமரிப்பு உரிமையாளர்களுக்கு மற்றும் மேலாண்மைக்கான விருது வழங்கப்பட்டன. மேலும் விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கால்நடை ஆய்வாளர் மாசிலாமணி, கால்நடை பராமரிப்பு உதவியாளர் திருமதி முனியம்மாள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கலா ராஜேந்திரன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், கால்நடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன். நீங்களே இருக்கிற மாதிரி காமிங்க. ஊசி போட்டுட்டு இருக்கேன். இப்போ வர முடியாது, லேட் ஆகும். இங்க ஊசி போட்டுட்டு இருக்க முகாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வர முடியாது, லேட் ஆகும். அது வந்து தட்டி தான் தெரியுதா, செட்டி புழுங்கிறது தெரியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நின்று அப்படியே கவர் பண்ணி சார் இங்கே வாங்க சார். முன்னாடி கீழே கீழே அப்படியே அந்த கூட்டம் அப்படியே ஃபுல்லாக இந்த கூட ரவுண்டு சுற்றி ஊசி முடிஞ்சா அந்த குட்டியா நாங்க ஆட்டு டக்கு முடியுமா ஆஃப் பண்ணிடுங்க.